தரமான சம்பவம்னா அது இதுதான். எஸ், இந்தியா வந்து பாஸ் பண்ணிருக்காங்க. இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் வார வந்து பாஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா பாகிஸ்தானுடைய டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிட்டரி ஆபரேஷன்ஸ் அவர் தான் நமக்கு முதல்ல போன் பண்ணி, நம்ம டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிட்டரி ஆபரேஷன் போன் பண்ணி நம்ம இப்போதைக்கு சீஸ் ஃபயர் பண்ணிக்கலாம், இதுக்கு மேல சேதங்கள் வேண்டாம் அப்படின்ட்டாரு. ஏன்னா அவங்க முதல்ல நம்ம அப்பாவி மக்களை கொண்டாங்க, அதுக்கு நாம 9 தீவிரவாத இருப்பிடங்களை அடிச்சு காலி பண்ணும். ஓகேங்களா? ஒரு சிவிலியனையோ இல்ல ஒரு ஆர்மி பர்சனையோ நம்ம அட்டாக் பண்ணல. ஆனா அதுக்கு அவங்க வெறி பிடிச்ச மாதிரி பீரங்கி டாங்கிகளை வச்சு நம்ம அப்பாவி மக்களை வந்து பூன்ஸ்ல வந்து சுட்டு கொண்டாங்க. அது வந்து 8ஆம் தேதி அவங்க தான் யுத்தம் ஆரம்பிச்சது. அது வரைக்கும் நடந்தது யுத்தம் கிடையாது, ரிட்டாலியேஷன். அப்போல இருந்து 2 நாள் நம்ம காட்டணும். அவங்களும் வந்து பயங்கரமான மிசைல்ஸ், ட்ரோன் எல்லாம் அமிச்சாங்க. ஒன்னும் கிழிக்க முடியல. வெரி வெரி மினிமல் டேமேஜ் மட்டும் தான் ஆச்சு. வெரி மினிமல் டேமேஜ். சரிங்களா? அது வந்து ஒரு 2 வீடுகள் எரிஞ்சு விழுந்தது. அதுக்கப்புறம் ஒரு டெப்ரிஸ் உடஞ்ச பாகம் விழும்போது ஒரு கோவில்ல லைட்டா ஒரு பாதிப்பு ஏற்பட்டது. ஆனா அவங்க ஒரு என்ன சொல்றது, அவங்க ஸ்னைப்பர் வச்சு நம்ம அப்பாவி மக்களை கொண்ட அந்த ஒரு கோழைத்தனத்துல ஒரு பெண் இறந்து போனாங்கன்றது வெளினாலும், அவங்களுடைய தீவிரவாதிகள் 180 பேரு, அவங்க ராணுவத்தை சேர்ந்தவங்க கிட்டத்தட்ட ஒரு 60ல இருந்து 80 பேரை நம்ம அடிச்சு காலி பண்ணிருந்தாம 11 பேசஸ், ஒரு கராச்சி போர்ட்டுன்னு ஏகப்பட்டதை நம்ம நாஸ்தி பண்ணிட்டோம். எங்களுக்கு சமலாசு, தயவு செஞ்சு எங்களுக்கு நீங்க கடன் கொடுங்க அப்படின்னு லிட்டரலா பாகிஸ்தான் அபிஷியலா பிச்சை எடுக்கிற அளவுக்கு அவங்களை நம்ம டேமேஜ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா 10ஆம் தேதி அன்னைக்கு 3:30 மணி நினைக்கிறேன், 3:30 மணிக்கு பாகிஸ்தானுடைய டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஆர்மி ஆபரேஷன்ஸ் தான் நமக்கு போன் பண்ணி சீஸ் ஃபயர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ யாரு நம்ம வந்து தீவிரவாதிகளை அழிச்சதுக்கு நன்றி சொல்லலாம். அவங்க ஊர் தீவிரவாதிகளை நம்ம அழிச்சோம், அதுக்கு அவங்க மக்களும் அந்த பாகிஸ்தான் நமக்கு நன்றி சொல்லணும். அதை விட்டுட்டு நம்ம மக்கள் மேல போர் தொடுத்தாங்களோ, போராட தொடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க என்ன தைரியத்தில் தொடுத்தாங்கன்னா, நம்மகிட்ட சைனீஸ் ஆயுதங்கள் இருக்கு அப்படின்னு சைனீஸோட அழுத்தத்தினால போர் தொடுத்தாங்க. ஆனா நாம அதை எல்லாத்தையும் காலி பண்ணி நம்மளுடைய மிசைல்ஸ் அவங்களுடைய வான் எதிர்ப்பு சிஸ்டத்தெல்லாம் தாண்டி போய் புலன்னு பொழந்தது. இப்ப கடைசி கட்டத்துல எப்படி மாட்டிக்கிட்டாங்கன்னா, அவங்களால இனி ட்ரோன்ஸை கூட அனுப்ப முடியாது. எந்த ஒரு ட்ரோன் லான்ச்சர் மூலமா அவங்க வந்து கிட்டத்தட்ட 400 ட்ரோன் மேல அனுப்புனாங்களோ அதை நம்ம காலி பண்ணிட்டோம். அதே மாதிரி நம்ம ராஜஸ்தான் பக்கத்துல அவங்க பாகிஸ்தான் படத்துல இருக்கக்கூடிய ரஃபீகி ஏர் பேஸையும் காலி பண்ணிட்டோம். சோ அவங்களால நம்மள திருப்பி அட்டாக் கூட பண்ண முடியாத அளவுக்கு நம்ம கார்னர் பண்ணிட்டோம். இனி நைட் ஒரு சம்பவம் பிளான் பண்ணியிருந்தோம், பட் அவங்க சீஸ்ஃபயர் ரிக்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, பெருந்தன்மையோட ஒத்துக்கிட்டோம். ஏன்னா பாகிஸ்தான் மக்கள் சாகக்கூடாதுங்கிறதுக்காக. சோ பெருமைப்படுங்க, உலகமே வியக்கிற அளவுக்கு மாசா ஜெயிச்சிருக்கோம். பாகிஸ்தானில இருந்து மீண்டு வர 3-4 வருஷம் ஆகும். டெரரிஸ்டுகள் 100 கணக்குல காலி.